ஜூன் 29 தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் வரப்போகுதுன்னு இப்போ தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அதுக்குள்ளேயும் திடீர் மாற்றம். ஜூலை 1 தமிழ்நாட்டோட இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட் வெளியாக போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி வெளியாயிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்களே வரக்கூடிய ஜூலை 1 யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணீங்களோ கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வருது. இந்த ரேங்க் லிஸ்ட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வெளியிடுகிறார். இதற்கான காரணம் என்ன? இப்போதானே ஜூன் 29 சொன்னாங்க, ஏன் திடீர் மாற்றம்? ஏன் ஜூலை 1 இதை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லை? அதுக்கான காரணம் இன்னைக்கு சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 12th சிபிஎஸ்சி 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அதில் ஏகப்பட்ட குளறுபடி இருந்தது. அதுக்கப்புறம் அதில் பல பேர் ரீவாலுவேஷன்லாம் போட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் இப்போ வெளியாயிருக்கு. அதனால தான் இதில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான செய்தி. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஒரு செய்தி, அதாவது நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தேன். டிஎன்ஏ 2026 பொறியியல் தரவரிசை பட்டியல் தமிழகம் ஜூலை 1 அன்று வெளியிடும். குறிப்பாக சிபிஎஸ்சி 12ஆம் வகுப்பு மறுமதிப்பீடு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை டிஎன்ஏ பொறியியல் தரவரிசை பட்டியல் ஜூலை 1 வெளியிடப்படும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ பரபரப்பு செய்தி. இப்போ இதை யார் வெளியிட போறா? நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள். நான் ஏகப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சரை பார்த்துட்டேன். இந்த இடத்துல இருந்து யாரு? பொன்முடி அவர்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஊர் தஞ்சாவூர் கோவி செலியன் போன வாட்டி அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம விஸ்வநாதன் அவர்கள் இந்த வாட்டி என்ன சொல்ல போறாருங்கிற எதிர்பார்ப்பில் நானும் இருக்கிறேன். அவர் ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செய்தியாளர்கள் சந்திப்பில் இதே மாதிரி தான் செய்தியாக வரும். குறிப்பாக இந்த ஜூலை 1 ரேங்க் லிஸ்ட் வர்ற அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் ரேங்க் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இங்கே பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க. ஜூலை 1 மாணவர் சேர்க்கைக்கான அந்த கலந்தாய்வு தேதிகளும் அன்னைக்கே வெளியிடப்படும். என்னன்னைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, இதுக்கு எல்லாத்துக்குமே அன்னைக்கே கொடுக்க போகிறாங்க. தரவரிசை பட்டியலில் குறைகள் இருந்தால் ஜூலை 5 வரைக்கும் நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு அதை சரி செய்யலாம் அப்படிங்கிறத அமைச்சரே சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பல கேள்விகள், பல கோரிக்கைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இப்போ ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் வைக்கிறேன். என்ன கோரிக்கை தெரியுமா? நீங்கள் அன்னைக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசையில் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஜென்ரல் ரேங்க் தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க. ஜென்ரலாக தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளி மாணவர்கள் இத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, இவ்வளோ பேருக்கு ரேங்க் வந்திருக்கு, இவ்வளோ இடங்கள் டோட்டலாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இத்தனை கல்லூரிகள் இருக்குது, இவ்வளோ இடங்கள் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுவார். எல்லாமே சூப்பரு, கைத்தட்டு எல்லாம் கைத்தட்டுன்ட்டு சூப்பராக கைத்தட்டலாம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கவுன்சிலிங் முழுக்க எங்கே நடக்க போகுது? ஆன்லைனில் நடக்க போகுது. எப்படி? ஆன்லைனில் நடக்க போகுது. அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட நான் சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் ஆன்லைனில் நடக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளைங்களுக்கு, இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைங்களுக்கு, இல்லை நம்மளுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே, யாருக்குமே ஒரு காலேஜ்லையும் கவர்மெண்ட் கோட்டால எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு தெரியல. ஒரு கல்லூரியிலையும், தனியார் கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டால என்ன ஃபீஸ் வாங்குறாங்கன்னு மாணவர்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது சொல்லுங்க? எந்த காலேஜை எப்படி வைக்கிறது? இந்த காலேஜில் 1 லட்சம் தான் வாங்குவாங்க, இந்த காலேஜில் 1.5 லட்சம் தான் வாங்குவாங்கன்னு எப்படி தெரியும்? அரசாங்கம் சொல்லியிருக்கிறது 50,000 55,000 தான். இப்போ அவர் அந்த உண்மையான கல்வி கட்டணம் இந்த ஃபீஸ் வரைக்கும் அதெல்லாம் வெளியிடுவாரா? அன்னைக்கு ஒன்று கொடுப்பாங்க, புக்லெட்டுன்னு ஒன்று பேர். அதே ஜூலை 1 புக்லெட் ஒன்று வரும். என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன் புக்லெட் அப்படின்னு. அந்த புக்லெட்டை தூக்கி குப்பையில் தான் போடணும். ஒன்றுமே இருக்காது அதில். உண்மையான ஃபீஸ்லாம் அதில் இருக்காது. பேருக்கு ஒரு புக்லெட்டு. அதை தான் நான் கேட்குறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அன்னைக்கு தெளிவாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா கல்லூரிகளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் உங்கள் வீட்டுக்கே சேரும், நீங்கள் எந்தெந்த கல்லூரியை வைக்கணுமோ சாய்ஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாரா? இதை தான் நான் கேட்குறேன். அன்னைக்கு சொல்லுவாரா? இத்தனை வருஷம் யாரும் சொல்லலை, இதுவரைக்கும் இருந்தவங்க யாரும் சொல்லலை. ஏன்னா எந்த காலேஜ், எல்லாமே ஆன்லைனில் நடக்குது கவுன்சிலிங். நான் காலேஜெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. இன்ன வரைக்கும் யாரும் பார்த்தீங்களா? இல்லைல்ல, காலேஜை போய் நம்ம பார்க்கல. அப்போ சாய்ஸில் நான் எப்படி வைக்கிறது? எந்த காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ? சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாங்குறாங்க, 1.5 லட்சம் வாங்குறாங்க கவர்மெண்ட் கோட்டால. ஆனால் அரசு சொல்லக்கூடியது 50,000 55,000 தான் கவர்மெண்ட் கோட்டால வாங்கணும்னு சொல்லுது. ஆனால் அது காலேஜ் ஃபீஸ் மட்டும். காலேஜ் ஃபீஸ் 50,000 55,000 வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால்
கல்லூரிகளில் போய் கேட்டால் 1,30,000 1,50,000 அப்படியெல்லாம் வாங்குறாங்க கவர்மெண்ட் கோட்டால. அப்ப இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கான நம்பிக்கை மாணவர்களிடம் போச்சு. இது பெரிய பஞ்சாயத்து. இதுக்கு தீர்வு கட்டுவாரா உயர்கல்வித்துறை அமைச்சர்? அதே நாள்ல முடிவு கட்டுவாரா? பிரஸ் மீட்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு இதுக்கு பதிலை நம்ம வாங்கியே ஆகணும். இல்லைன்னா வேற வழி இல்லை. சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்றது? எந்த காலேஜை பண்றது? எந்த காலேஜ் சாய்ஸ்ல வைக்கிறது? அப்போ கவர்மெண்ட் காலேஜா நான் வைக்க முடியும்? எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே தெரியாது. எந்த காலேஜ்லயும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாது. புக்லெட்ல சொல்லியிருப்பாங்க ஃபீஸ் அதில் போட்டிருப்போன்னு. அது உண்மையான ஃபீஸா? பொய் அது. அதனால மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வெளியிடணும். எல்லா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நீ வெப்சைட்ல கொடு. என்ன ஒரு பேம்ப்ளெட் ஒரு காலேஜ்லயும் இருக்கு. ஒரு பேம்ப்ளெட்டை உன்னோட வெப்சைட்டுக்குள்ள அப்லோட் பண்ணி சாய்ஸ் பில்லிங் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த லிங்க் எல்லாருக்கும் வெப்சைட்ல வரும். டிஎன்ஏ வெப்சைட்ல இங்க பாருங்க, டிஎன்ஏ வெப்சைட்ல அதை நாங்கள் கொடுப்போம். அதாவது டிஎன்ஏ வெப்சைட்ல எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான். டிஎன்ஏ இந்த பாருங்க, இந்த வெப்சைட்ல உள்ள கொடுத்துட்றோம். நாங்கள் இந்த இடத்துல அவங்களோட இதெல்லாம் டீட்டெயில்டாக இங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது தானே. இந்த இப்போ தான் போட்டிருக்காங்க, சிபிஎஸ்இ வழங்கும் மதிப்பெண் விவரங்கள் கிடைத்த பிறகு தரவரிசை வெளியிடுவதற்கு முன் சிபிஎஸ்இ வழியாக விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்படும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு முக்கியமான செய்தியாக சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்இ வழங்கும் மதிப்பெண் விவரங்கள் கிடைத்த பிறகு தரவரிசை வெளியிடப்படுவதற்கு முன் சிபிஎஸ்இ வழியாக விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இங்கே போடுங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? அதை தான் கேட்குறேன். நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னைக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லுவாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒழிக்கணும். அதை இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளையும், தனியார் கல்லூரிகளையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை திறந்து விட்டு, ஏன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது தெரியுமா? நீங்கள் எங்கேயும் போக முடியாது. இப்போ நீட் எக்ஸாம் எழுத வீட்டில் தான் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா ரெண்டையுமே அரசாங்கம் தான் கவுன்சிலிங் நடத்துது. இதே தமிழ்நாடு அரசு, இந்த அரசு தான் நடத்துது. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே அரசாங்கம் தான் கவுன்சிலிங் நடத்துது. ஆனால் இந்த இன்ஜினியரிங்ல கால கொடுமை. ஒவ்வொரு கல்லூரியிலையும் கோயம்புத்தூர்ல 4 லட்சம் 5 லட்சம் கொள்ளடிக்கிறாங்க, 10 லட்சம். சென்னையில் 10 லட்சம் கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா? ஏன் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஏன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மட்டும் இதை நடத்த முடியல? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போதான் நீங்க வந்திருக்கீங்க, ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கலாம். சரி, நீங்க எதுவும் பண்ண வேணாம். எங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் நீங்க அடுத்த வருஷம் கூட பண்ணுங்க, இந்த வருஷம் இதை பண்ணுங்க. ஃபீஸை நீங்க வெளியிடுவீங்களா? எப்படி நாங்க உங்களை நம்புறது? கல்லூரிக்கு போனா பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு பணம் கேட்குறான், 7.5 ரிசர்வேஷன்ல பணம் கேட்குறான். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அன்னைக்கு பேசணும். இதெல்லாம் பேசியே ஆகணும். பேசுவாரா? பேசிட்டாருன்னா பெரிய ஆள் தான். நான் கை தட்டுறேன். சமீபத்தில் கூட மிகப்பெரிய, நான் அவர் மேலே நமக்கு நல்ல மரியாதை இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்காரரு, ஓகே, ஒத்துக்குருவோம். கண்டிப்பா அவர் அன்னைக்கு இந்த இதெல்லாம் வெளியிடணும். இதெல்லாம் யாருக்கு இந்த ஃபீஸ் எல்லாம் உண்மையான ஃபீஸ் வாங்கப்படுதா ஏதாவது கல்லூரியில? இல்ல ஏதாவது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்க சொல்லுங்க. ஏஐசிடிஐ என்ன சொல்லுதோ அந்த ஃபீஸையாவது சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்க தனியா ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அந்த பணத்தை தான் பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரிகள் வாங்கணும்னு சொல்றாங்க. ஆனா அது நடக்கல. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்மளுடைய ஏஐசிடிஐ, அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்கம்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட நாம்ஸ் என்ன, அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும், ஒவ்வொரு தனியார் கல்லூரிகளையும் கவர்மெண்ட் கோட்டால அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு இவ்வளவுதான் பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதையாவது சொல்லணுமா இல்லையா? இங்க வேற நான் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்க தனியா ஃபீஸை ஃபிக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வேலை பார்க்குது. எங்க வேலை பார்க்குது? அது வேலை பார்த்துருந்துச்சுன்னா இப்போ நான் உண்மையான பணம் வாங்காம ஒவ்வொரு தனியார் கல்லூரிகள்லையும் கல்லூரிக்கு போகும்போது மாணவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அங்க போய் நிற்கும் போது தான் தெரியுது, சீட்டெல்லாம் கிடைச்சிருது. இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் ஈஸியா சீட்டு கிடைச்சிருது. பல பேருக்கு சீட்டு கிடைச்சிருது. அதுலலாம் நான் எந்த குறையும் சொல்லலை. தமிழ்நாட்டில் 2 லட்சம் சீட் இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. அது இந்த இடஒதுக்கீடு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. அப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டால தனியார் கல்லூரிகளில் சேர்றதுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு கமிட்டியை நம்மளுடைய தமிழக அரசாங்கம் போட்டிருக்காங்க. அதாவது 50,000 55,000 தான் வாங்கணும்னு சொல்லுது அந்த காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ். அப்போ ஏன் அந்தந்த கல்லூரிகளில் 1.5 லட்சம்லாம் வாங்குறாங்க? ஏன் வாங்குறாங்க? நம்மளுடைய ஏஐசிடி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்கம், அவங்க ஒன்று சொல்றாங்க இந்த பணம் தான் வாங்கலான்னு. அப்போ அவங்களோட நாம்ஸையாவது ஃபாலோ பண்ணி இந்த ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னா அன்னைக்கு நீங்க சொல்லணும்ல. சொல்லுவாரான்னு பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் சொல்லணும். ஒவ்வொரு மாணவர்களும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க.
சீட்டெல்லாம் கிடைச்சிருது. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்குது. காலேஜில் போய் சேர முடியாமல் கண்ணீர் விட்டு பையன் அழுகிறான். இதுதான் வருஷம் நடக்குது. இதுதான் வேதனை, இதுதான் கொடுமை, இதுதான் கொடுங்கோன்மை. இந்த வருடம் அது நடக்கவே கூடாது. சீட்டு வாங்கிடுறான் பையில, கையில் சீட்டு கிடைச்சிருதுங்க. ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான், எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருது. போய் சேர முடியலையே காலேஜில். இதுக்கு என்ன பதில்? 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் வருஷம் கண்ணீர் விடுறான். அவன்கிட்ட காலேஜில் போயில தனியார் கல்லூரிகள் 25,000 கட்டு, 30,000 கட்டு, 40,000 கட்டு, 50,000 கட்டு. எல்லா கல்லூரிகளும் இல்லை, சில கல்லூரிகள் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய கட்டளையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஜாலியாக இருங்க. ஜூலை 1ஆம் தேதி ரேங்க் வருது. அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டை எல்லாரும் நியூஸை உட்காந்து பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி ரேங்க்கு, இந்த மாதிரி பல ரேங்க் வரப்போகுது. அதனால் நம்பிக்கையோடு இருங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய கேள்விகள்லாம் கேட்டல, இதெல்லாம் நடந்துருச்சுன்னா சந்தோஷமாக அந்த கவுன்சிலிங்கை நம்ம எதிர்கொள்ளலாம். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கே என்ன காலேஜ் நான் வைக்கிறேன்னு தெரியாமல், எவ்வளோ ஃபீஸ் வாங்குறான்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் குழப்பத்தில் தான். நான் இல்லை, தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க. இது உங்களுக்கு தான் வெளிச்சம். தேங்க்யூ.